ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எப்படி CapCut வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். போன வீடியோ அவ்வளோ பேர் பார்த்தீங்க, ஆனால் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க? உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. ஏன்னா இந்த சேனலில் ட்ரெண்டிங்கான எடிட்டிங்கை பற்றி நம்ம வீடியோ போட போகிறோம். அதனால தான் ட்ரெண்டிங்காக இருக்கிற வீடியோ நீங்கள் உடனே எடிட் பண்ணி போடணும்னா கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலையும் CapCut வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கேன்னா எவ்வளவோ CapCut பற்றி ப்ளே ஸ்டோரில் தேடி பார்த்துட்டு ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஒரு கொஞ்சம் ட்ரிக்கெல்லாம் பண்ணி நம்மளாலையும் ப்ளே ஸ்டோர்லேருந்து CapCut டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை பற்றி நான் இப்போ சொல்ல மாட்டேன், வீடியோ முடியும் போது தான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு வரும். ஸோ கரெக்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே புரியாது. மொதல் ஸ்டெப்பு, நம்ம ஃபோனில் வந்து ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணணும். அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபோனுக்கு வந்து எப்படி டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணுறது எப்படி வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப் போங்க, உங்கள் ஃபோனோட நேம் வந்து டைப் பண்ணி கொடுங்க. பக்கத்தில் வந்து ஹவு டு எனபிள் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அதில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து உங்கள் ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 2, நமக்கு ஒரு சூப்பரான VPN வேணும். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ப்ரோட்டான் VPN. ஸோ ப்ரோட்டான் VPNல எப்படி வந்து கரெக்டாக நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நெதர்லாந்து இல்லைன்னா போலாண்டு இந்த ரெண்டு சர்வரையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகும். ப்ரோட்டான் VPN ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கனெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து ஜப்பானில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து சம்டைம் ஜப்பானில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ வேறு கண்ட்ரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து காசு கேட்கும். அதுக்கு பதில் கீழே இருக்கிற சேஞ்ச் சர்வர் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சர்வர் வந்து வேறு ஏரியாவுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் ஒரு சர்வர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு சர்வர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஜப்பான் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம ஜப்பான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நெதர்லாண்டு, போலாண்டு அப்படின்ற கரெக்டான கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஜப்பான் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜப்பான் கனெக்ட் பண்ணியிருக்கனால நம்ம லொக்கேஷனும் ஜப்பானுக்கு வந்து மாற்றிக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை, CapCut வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, நீங்கள் கொடுக்குற ஆப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, நோ நெட்வொர்க்கு காட்டுது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். என்னால் வந்து யூஸ் பண்ணாமலாம் சொல்ல முடியாது. எல்லா ஆப்புமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ கீழே வந்து நிறைய பேர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேருக்கு ஒர்க் ஆகலை. இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட VPN வந்து கரெக்டாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. VPN கனெக்ட் பண்ணுறோம், இப்போ சைனா கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லொக்கேஷன் வந்து சைனாவில் காட்டணும். ஆனால் நீங்கள் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது உங்கள் VPN வந்து மாறவே இல்லை அப்படின்னா அது உங்கள் ஃபோனோட பிரச்சனை. ஓப்போ, விவோ, ரியல்மி இந்த ஃபோன்லலாம் முக்கியமாக அந்த பிரச்சனை இருக்குது. நான் வந்து ஷவுமி தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. நத்திங் யூஸ் பண்ணுறேன், அதுலேயும் இந்த பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் வந்து நான் நெதர்லாந்து VPN கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய லொக்கேஷன் வந்து நெதர்லாந்தில் தான் காட்டுது. இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறேன். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி VPN ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை வந்து எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க அதை படித்து தெரிஞ்சுக்குவாங்க. நானும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். யாருக்காவது இந்த மாதிரி VPN ப்ராப்ளம் இருந்து அது எப்படி வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்பவும் VPN கனெக்ட் பண்ணிவிட்டு கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி லொக்கேஷன் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா, அதே இடத்துல இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து VPN கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட லொக்கேஷன் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மூணாவதாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்தவே மாற்ற போகிறோம். ஒரு சூப்பரான சீக்ரெட்டான ஆப் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவில் போடுற எல்லா ஆப்பு, PNG அதோட லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஊரோட லொக்கேஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து அதை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆப்பை பற்றி இங்கே பேச முடியாது, ஆனால் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. நம்மளோட சீக்ரெட்டான ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஒரு மேப் வந்து காட்டும். சம்டைம்ஸ் நீங்கள் VPN கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேப் வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே போலாண்டு, நெதர்லாந்து, ஜப்பான் இது 3ல் ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஜப்பான் கனெக்ட் பண்ணுறேன். சர்ச் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும், சிட்டி, கண்ட்ரி கேட்கும். இதில் வந்து ஜப்பான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜப்பான் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லொக்கேஷன் வந்து ஜப்பானில் போயிடும். ஜஸ்ட்டு ஜப்பானில் ரேண்டமாக ஏதோ ஒரு இடத்த வந்து சும்மா அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்குல்ல, ப்ளே பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அதை ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு
நோட்டீஸ் மாதிரி வரும். அதில் வந்து டெவலப்மெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி கொடுக்கணும். அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இதில் வந்து சின்ன டைட்டில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி குட்டியாக ஒரு டைட்டில் இருக்குல்ல, டியூபிங் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குல்ல, இந்த மாதிரி குட்டியாக லொக்கேஷன் அப்படின்னு எழுதியிருக்கும். அதை மட்டும் மெதுவாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணி தேடுங்க. ஸோ தேடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல லொக்கேஷன் அப்படின்னு இருக்குல்ல, லொக்கேஷன் எழுதியிருக்கிறதுக்கு கீழே செலக்ட் மோக்கப் லொக்கேஷன் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆப்பை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு கீழே இருக்க ப்ளே பட்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் கூகுள் மேப்பில் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ கூகுள் மேப்பை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லொக்கேஷன் வந்து பார்ப்போம்ல, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்னோடய லொக்கேஷன் எங்கே காட்டுதுன்னா, நம்ம எங்கே வந்து சூஸ் பண்ணோமோ அந்த இடத்துல தான் லொக்கேஷன் வந்து காட்டுது. நீங்கள் ஃபஸ்ட்டும் VPN ஆன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சீக்ரெட்டான செட்டிங்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் VPN கனெக்ட் பண்ணுறேன். ஸோ VPN கனெக்ட் பண்ணும்போது VPN வந்து நமக்கு வந்து ஜப்பானில் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து லொக்கேஷன் இங்கே இருக்கக்கூடாது, ஜப்பானில் வந்து கனெக்ட் ஆகணும். VPN கனெக்ட் பண்ணால் நமக்கு லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆகணும், அதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணணும். ரெண்டாவது வந்து VPN கனெக்ட் பண்ணோம். மூணாவது வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூகுளில் வந்து ஒரு புது இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து கூகுளில் வந்து ஒரு புது இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதை எப்படி மற்ற ஆப்ஷனில் வந்து லாகின் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபோனில் இருக்க Gmail அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து கூகுள் கேட்கும். கூகுளை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாஸ்வேர்டை போட சொல்லுவோம். நம்ம பாஸ்வேர்டை போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படிங்க செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபஸ்ட் நேம், சர் நேம் எதை வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலோட நேம் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் வந்து ஏதாவது சும்மா ரேண்டமாக ஏதாவது ஒரு டே, நமக்கு யூசர் நேம் கேட்கும். நம்ம ஜிமெயிலுக்கு வந்து என்ன நேம் இருக்கும் அப்படின்னு கேட்கும். இதில் ஏதாவது ரேண்டமாக ஒரு நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. சும்மா ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும். பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், அக்ரி கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட இமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட இமெயில் புது அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இனி வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. CapCut வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சூப்பரான மெத்தட் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு வந்து CapCutஐ வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு பதில் நம்ம குரோமில் போய் தான் டவுன்லோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி செட்டிங்ஸ் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்த செட்டிங்ஸையும் சேஞ்ச் பண்ணி எப்படி வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம CapCutஐ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃபோனில் இருக்க கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லோகோ மாதிரி காட்டும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம மெயில் ஐடியோட லோகோ காட்டும். ஜஸ்ட் அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளோட மெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து சைன் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த சைன் அவுட்டை கிளிக் பண்ணி கொடுங்க. மறுபடியும் அதில் வந்து சைன் இன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணி கொடுத்தா நம்ம ஃபோனில் இருக்க இமெயிலை காட்டும். ஸோ அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்க எல்லா இமெயிலையும் காட்டும். புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண இமெயில் அக்கௌண்ட்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா புது அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு ப்ளே ஸ்டோரை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து ஆப் இன்ஃபோ அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுங்க. இதில் வந்து கிளியர் டேட்டா அப்படின்னு எனக்கு வெளியவே இருக்குது. கிளியர் டேட்டா அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கிளியர் டேட்டா அப்படின்றது கொடுத்து எல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம லோகோவை கிளிக் பண்ணுறோம். அதே மாதிரி மறுபடியும் நம்மளோட ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். எல்லாமே ஜாப்பனீஸில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம CapCutன்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். CapCutன்னு சர்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி CapCut அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாலே CapCut வந்து டவுன்லோட் ஆயிரும். ஆனால் நிறையா பேருக்கு வந்து CapCut வராது. அதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம ஃபோனில் இருக்க குரோம் இருக்குல்ல, குரோமில் போயிட்டு இந்த மாதிரி CapCutன்னு சர்ச் பண்ணால் இதில் வந்து கூகுள் ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு கீழேயும் கூகுள் ப்ளே அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு வந்து லிங்க் வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்து இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா CapCut வந்து நம்ம ஃபோனில் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிரும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் ஃபோனில் வந்து CapCut வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். இது கிடையாது, நான் முதல்ல சொன்னேன்ல இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து லாகின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு CapCut அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ ஒரு CapCut அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் நம்மளால் இதில் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ நம்ம CapCut வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். CapCut ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இன்டர்ஃபேஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ இது வந்து CapCutஓட 13.8.1 இதுதான் வந்து ஒரிஜினல் வெர்ஷனோட
ஆப் லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ இந்த மேலே இருக்கிற ப்ரொஃபைல் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து சைன்இன் வித் இமெயில் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சைன்இன் வித் இமெயிலில் சைன்இன் ஆகும். இல்லை அப்படின்னா சைன்இன் வித் கூகுள் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கூகுள் மெயில் ஐடி வச்சு நம்மளால் லாகின் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கூகுள் ஐடியை வச்சு லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து ப்ரோ எஃபெக்டெல்லாம் லோட் ஆகும், யூஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதை எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணலாம். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணலாம். வீடியோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ப்ரோ செலக்ட் பண்ணலாம். ப்ரோவில் வந்து நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஜஸ்ட் ஏதாவது ஒரு கிளிக் பண்ணி ஏதோ ஒரு ப்ரோ எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற CapCut Pro வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ப்ரோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுறேன். ப்ரோ எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஜாயின் CapCut Pro அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதில் வந்து எல்லா புது ஃபீச்சர்ஸும் ஒர்க் ஆகும், எல்லா ப்ரோ எஃபெக்ட்டும் ஒர்க் ஆகும், லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஏஐ எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் அதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாயின் CapCut Pro அப்படின்றத ஆக்டிவேட் பண்ணால் தான் முடியும். அதுக்கு தான் மந்த்லி வந்து 500 தேவைப்படும். ஸோ ஒரு 500 கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி இந்த CapCut அக்கௌண்ட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாயின் ப்ரோ இருக்குல்ல அது வந்து வராது. லாகின் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ப்ரோ எஃபெக்ட்டும் வராது. அப்புறம் எதுக்குடா வீடியோ போட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்காக தான் ஒரு ப்ராப்பரான ஒரிஜினல் CapCutஐ வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து ப்ரோ எஃபெக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். மந்த்லி வந்து 500, போன வீடியோ சொல்லியிருந்தேன் 600 அப்படின்னு. அது கிடையாது. இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. ஒரு மாதம் நீங்கள் 500 பே பண்ணால் போதும், உங்களால் எல்லா ப்ரோ எஃபெக்ட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து இந்த CapCut அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணால் உங்கள் ஐஃபோனு, பிசி, ஆண்ட்ராய்டு இதில் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அக்கௌண்ட்டை வச்சு எப்படி CapCutல லாகின் பண்ணி எல்லா ப்ரோ எஃபெக்ட்டையும் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பேமெண்ட் கொடுத்து CapCut ஐடி வாங்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மீ அப்படின்றத கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சைன் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சைன் அவுட்டை கிளிக் பண்ணுறோம். மறுபடியும் மீ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல டேப் டு சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி கொடுத்தோன்னே அதில் வந்து சைன் இன் வித் இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அவங்க CapCutஐ ஒரு இமெயிலில் பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற ஐடி பாஸ்வேர்டு தான் நம்ம லாகின் பண்ணணும். ஸோ இந்த சைன் இன் வித் இமெயில் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு அதை மட்டும் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோ வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இந்த மாதிரி ப்ரோ வந்து ஆக்டிவேட் ஆகிரும். நீங்கள் என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க, என்னைக்கு எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்றது இந்த இடத்துல எழுதி காட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் யூசர் நேம் பக்கத்தில் ப்ரோ அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம எஃபெக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ரோ வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்கல்ல AI Ultra HD அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இது வந்து புது ஆப்ஷனு. நம்ம வந்து சூப்பராக ஹை குவாலிட்டியில் வந்து வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அல்ட்ரா ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு புது எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் வருது. இப்போ நான் வந்து ட்ரீமி க்ளோ வந்து ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து 2 எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து ஸ்மூத்தாக சூப்பராக வேறு லெவலில் எக்ஸ்போர்ட் ஆயிரும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் முதல்ல உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட் எல்லாம் வருதா, ப்ரோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் காட்டுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற CapCut அக்கௌண்ட் வச்சு இப்போ லாகின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எஃபெக்ட் எல்லாம் லோட் ஆகுது, எல்லா டெம்ப்ளேட் எல்லாம் வருது அப்படின்னா தாராளமாக இப்போ நீங்கள் வந்து CapCut Pro வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி 500 கொடுத்து நீங்கள் வந்து CapCut பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எல்லா எஃபெக்ட்டையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா கரெக்டாக காசு கொடுத்து யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி CapCut Pro அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அதில் லாகின் பண்ணி நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஐஃபோனில் வந்து CapCut ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கிளியர் பண்ணி விட்டுறலாம்.